ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிஃப்டி 50 மண்டே ப்ரிடிக்ஷன். வெறுமனே கேண்டல்ஸ்டிக் வச்சு நம்ம சொல்லாமல், அதாவது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அதை வச்சு சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட், அதாவது இன்ஸ்டியூஷன் எங்கெங்கன்னா வந்திருக்கான், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவனை வச்சே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இது ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் லாஸ்ட்டாக 5 days டேட்டா மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை வச்சு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக மே 11 பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் பால் மே 11 24,000 ஷார்ட் அடிச்சிருக்கானுங்க இன்ஸ்டியூஷன். நம்ம இதில் பார்ப்போம். மே 11 இதான். செல்லஸே ஆல்ரெடி இங்கேயும் செல்லஸாக வந்தானுங்க. அந்த டேட்டா நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் நமக்கு தெரியும், லைவில் பார்த்துருப்போம். இல்லை செல்லர்ஸ் வந்துருக்கோன்னா நம்ம இதை ஆர்டர் எடுத்திருப்போம். லாஸ்ட்டு 5 நாள் டேட்டா மட்டும் வச்சு பார்த்தா என்னென்னா, இங்கே செல்லர்ஸ் வந்துருக்கானுங்க. இங்கேருந்து அடித்த ஷார்ட்டு இங்கே கவர் பண்ணியிருக்கானுங்க. அது எதை வச்சு சொல்கிறோன்னா பாருங்க, செல்லஸு 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 இங்கே அடித்த எல்லா ஷார்ட்டும் இங்கே கவர் பண்ணியாச்சு. கரெக்டாக எந்த ஜோன்லனா 24,400 கிட்ட. ஜூம் பண்ணலாம், எனக்கு கரெக்டாக எந்த கேண்டில் கூட நம்ம பார்க்கலாம். 9,923. இது அடித்த ஷார்ட்டு தான். அது அங்கேருந்து அடித்த ஷார்ட்டை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறானுங்க. அதனால இந்த மாதிரி தெரியும். இது ஆக்சுவலாக பையிங் இல்லை. இங்கே அடித்த ஷார்ட்டை எக்ஸிட் ஆகிறாங்க, பொசிஷன் எக்ஸிட் ஆகிறானுங்க. கொஞ்சம் தான் எக்ஸிட் ஆகிருக்கானுங்க. அது ஏன் கொஞ்சம்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு ட்ராப் வச்சுருக்கானுங்க. அதாவது இன்னைக்குன்னா மே 14 ட்ராப் வச்சு மார்க்கெட்டு கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிட்டானு. இந்த பாருங்க, ட்ராப்பு ஆல்ரெடி இருங்க. பென் எடுத்துப்போம். ட்ராப் எப்போ வைக்கிறானுங்க? 23,400. டேட்டாஸ் இங்கேருந்து ஷார்ட் அடிச்சிருக்கானுங்க. நமக்கு இந்த டேட்டா இல்லை, ஆனால் லைவில் நம்ம பார்த்து ட்ரேட் எடுத்தாச்சு. இது விட்ருங்க. நமக்கு சேட்டில் இந்த டேல இருந்து மட்டும் டேட்டா இருக்குது. இங்கே செல்லஸ் வந்திருக்கானுங்க, இங்கே செல்லஸ் வந்திருக்கானுங்க. இது எல்லாமே செல்லஸு அடித்த ஷார்ட்டு. இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கானுங்க. மே 13 இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் இது ட்ராப்பு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணது அந்த பச்சை கலர் பால் இருந்ததுல, அதுதான் ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் புக்கிங் பண்ண உடனே கேண்டில் பாருங்க, இது கொஞ்சம் பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டான். எக்ஸிட் ஆன உடனே ஸ்பைக்கு. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைக்கு. அடுத்த நாளா சேம் நாள், சேம் டே தான். இதுவும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைக்கு. ஃபர்தராக கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு அப்படின்னு காட்டுற மாதிரி காட்டி திருப்பி மார்க்கெட்டு கீழே கொண்டு போகிறானுங்க. இது பக்கா ட்ராப்பு. பாருங்க, மார்க்கெட்டு கீழே கொண்டு போகிற மாதிரி கீழே கொண்டு போய் ட்ராப் வச்சு ஸ்பைக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்லா தெரியும். இங்கே ட்ராப் வச்சு மார்க்கெட்டு ரேலி கொண்டு போகிறானுங்க. ஓகே, இன்னைக்கு அதாவது மே 15 என்ன இருக்குன்னா கன்சல்டேஷன் தான் இருக்குது. லைட்டாக பிரிசி மாதிரி கொடுத்துட்டு அவனோட ஜோனில் தான் நிற்கிறான். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் நம்ம சொல்லலாம் இது அவனோட கேண்டில். இந்த க்ரீன் கலர் கேண்டில் அவனோட கேண்டில். இந்த 200 பாயிண்ட்டு ஒரே கேண்டில், அதாவது அரை மணி நேரம்
கேண்டில் டைம் ஃப்ரேமு. ஸ்பைக் கொடுத்துருக்கானுங்க 200 பாயிண்ட்டு. இப்போ மார்க்கெட் மண்டே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே டார்கெட் இருக்குது ட்ரேடர்ஸ். என்ன டார்கெட்னா கேப் இருக்குது. இது ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். கீழே நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. அதாவது இந்த செல்லர்ஸ் அதாவது இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போனால் இந்த ஜோனுக்கிட்ட வரும். இந்த ஜோன் வரும். இது வந்து ஏபி போர்லோன்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமான ரெஃபரன்ஸ் ஒன்று. அப்புறம் ஃபெயில்டு ஆக்ஷன். இது ஃபெயில்டு ஆக்ஷன். ஃபெயில்டு ஆக்ஷனா என்ன, ஏபி போர்லோனா என்னன்னு நான் தனித்தனி ஒரு வீடியோவில் போடுறேன். கீழே வந்து 2 டார்கெட் இருக்கு. 2 டார்கெட் இருக்கு. இப்போ மார்க்கெட்டு மேலே போன இது வரைக்கும் போவோம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவான். 24,130 ஃபில் பண்ணுவான். அதாவது நம்ம ஆர்டர் ஃபுல்லாக வச்சு பையர்ஸ் வந்தால் இந்த ஜோன் வரைக்கும் போகும். இல்லை செல்லர்ஸ் வந்தால் கன்ஃபார்மாக இந்த 2 ஜோன் ஃபில் பண்ணுவானுங்க. ஏபி போர்லோக்கு வரணும், மார்க்கெட்டு இங்கேயும் வரணும். 23,300 பார்ப்போம். மண்டே செல்லர்ஸ் வரானா இல்லை பையர்ஸ் வரானான்னு. பையர்ஸ் வந்தால் 24,130 போயிடுவான். செல்லர்ஸ் வந்தால் இந்த ஏபி போர்லோ 23,270 போயிடுவான். பார்ப்போம் மண்டே என்ன ஆகுதுன்னு. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.